கோவை மாவட்டம் திருமாளியபாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் எரிவாயு குழாய் மீது மோதி தீப்பிடித்து எரிந்த விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விமல்ராஜ் கோவை எட்டிமடை பகுதியில் நடைபெற்ற கார் விற்பனை முகாமில் பங்கேற்றுவிட்டு நேற்று இரவு தனது நண்பர்கள் ஆகாஷ், முரளி ஆகியோருடன் காரில் கோவை சாய்பாபா காலனி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். எட்டிமடை பிரிவு அருகே கார் வந்தபோது திடீரென சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த விஜயகுமார் என்பவர் மீது மோதியதில் நிலை குலைந்த திருமால்பாளையம் காளியாபுரம் சாலையில் விபத்தில் சிக்கியது. அப்போது சாலையோரம் பதிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாய்கள் மீது மோதியதில் தீப்பிடித்து கார் கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். விபத்தில் விமல்ராஜ் காரிலேயே உடல் கருகி உயிரிழந்தார். காயங்களுடன் உயிர் தப்பிய ஆகாஷ், முரளி ஆகியோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விமல்ராஜ் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.